தமிழ்நாடு முழுவதும் சட்டப்பேரவை தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் செங்கல்பட்டில் நடைபெற்று வரும் வாக்குப்பதிவு குறித்து எமது செய்தியாளர் துஷால் தரும் தகவல்களை கேட்கலாம். துஷால், வணக்கம். தற்போது செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? பானு, வணக்கம். தமிழகம் முழுவதும் இன்று ஒரே கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில செங்கல்பட்டு மாவட்டத்திலே காலை முதலே பொதுமக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். அதன்படி தற்பொழுது 3 மணி நிலவரப்படி 69.46% வாக்குகள் பதிவாகி உள்ளதாக தற்பொழுது தகவல் வெளியாகி உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் முழுவதும் மொத்தம் 3070 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் 456 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என அடையாளம் காணப்பட்டு அசம்பாவிதங்களை தவிர்க்க அங்கு கூடுதல் போலீசார் பாதுகாப்புடன் துணை ராணுவ படையினரும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் முழுவதுமே சுமார் 15,000 அரசு ஊழியர்கள், அதே போல 6,000 காவலர்கள் பணியில் உள்ளார்கள். வாக்குச்சாவடிகளுக்கு வரும் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சக்கர நாற்காலிகள், குடிநீர் வசதி மற்றும் நிழற்குடைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மாவட்ட நிர்வாகத்தால் விரிவாக செய்யப்பட்டுள்ளன. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பாதுகாப்பு காரணங்களுக்காக வாக்குப்பதிவு மையத்திற்கு செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே போல அந்த பொதுமக்கள் அடையாள அட்டைகளை சரிபார்த்து விரலில் மையிட்டுக் கொண்டு வரிசையில் என்று அமைதியாக வாக்களித்து வருகின்றனர். அதை நம்மால் பார்க்க முடிகிறது. காலை முதலே மக்கள் நீண்ட வரிசையில காத்திருந்து வாக்களித்து வருவதால மாவட்டத்தில் பல இடங்களில் விறுவிறுப்பான சூழல் நிலவி வருகிறது. அதன் அடிப்படையில தற்போது பார்த்தோம்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதியம் அதாவது 3 மணி நிலவரப்படி 69.46% வாக்குகள் பதிவாகி உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நீடிக்கும் என்பதால இறுதி நிலவரத்தில் வாக்கு சதவீதம் மேலும் அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பானு.